السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: قد أفلح من تزكى. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்ற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, புனிதம் மிக்க ரமலான் மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். இந்த ஜும்மாவிலே நினைவுபடுத்துவதற்கு தேவையான பல செய்திகள் இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் முன்னதாக இன்னும் சில நாட்களே எஞ்சி இருக்கின்றன என்கிற கவலையிலும் அக்கறையிலும் மீதி இருக்கிற நாட்களை பயன்படுத்தி கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. ரமலானுடைய மாதம் என்பது அது எல்லோருக்கும் பாக்கியம் அளிக்கக்கூடியது. அதனால் இந்த ரமலானுடைய கடந்த நாட்களில் யாரேனும் உரிய முறையில் இபாதத் செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று நினைத்தால் அவர்களுக்கும் கூட இந்த ரமலான் பயனளிக்கக்கூடியதாகவே இருக்கிறது. சில பேர் கடைசி நேரத்தில் தான் முயற்சி பண்ணுவாங்க. ஒரு அப்ளிகேஷன் போடுறதா இருந்தாலும் அல்லது வேற ஒரு காரியத்துக்கு முயற்சி பண்ணுறதா இருந்தாலும் அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில தான் முயற்சி பண்ணுவாங்க. அப்படி நினைக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் ரமலான் வாய்ப்பளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ரமலானுடைய கடைசி இரவுகளில் லைலத்துல் கத்ர் என்கிற ஒரு இரவை வைத்திருக்கிறார். அந்த இரவுக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னா, அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்படின்னா அந்த இரவு அமல் செய்தால் அது 83 ஆண்டுகள் அமல் செய்த நன்மை கிடைக்கும். 83 வருஷம்ங்கிறது ஒரு மனித வாழ்க்கை. பெரும்பாலும் ஒரு மனித வாழ்க்கை 83 வருடங்கள். அப்ப லைலத்துல் கத்ர் அன்றைக்கு நாம் ஒரு அமல் செய்யும் வாய்ப்பு நமக்கு கிடைத்து விடுமானால் ஒரு வாழ்நாள் முழுவதும் அமல் செய்த வாய்ப்பு நமக்கு கிடைத்துவிடும். அல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பை கடைசி நேரத்தில் முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் வைத்திருக்கிறார். அதனாலே ரமலானுடைய கடந்த கால பொழுதுகளில் அமல் செய்ய முடியாதவர்கள் அவர்கள் நிராசையடைய தேவையில்லை. இன்னும் இருக்கிற கடைசி நாட்களில் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி அவனுடைய ஆதரவை நாடி நல்லமல்கள் செய்வார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்குரிய நன்மையை நிச்சயம் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். இந்த கடைசி காலத்துல கடைசி நேரத்தை பற்றி கவலைப்பட்டு அமல் செய்வதுங்கிறது மூமின்களுடைய பழக்கம். சராசரியா கிறிஸ்தவர்கள் தொடக்கத்தை பற்றி அதிக அக்கறை செலுத்துவார்கள். அதனாலதான் அவங்க ஞாயிற்றுக்கிழமையை பெருநாளாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா பூமி இந்த பிரபஞ்சத்தை படைக்கிற போது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து படைக்க ஆரம்பிச்சான். அல்லாஹ் நினைச்சா ஒரே நிமிஷத்துல படைச்சிட முடியும். ஆனாலும் இதை இந்த படைப்பின் தரத்தை மக்களுக்கு காட்டுவதற்காக அல்லாஹ் பல கட்டங்களாக அதை படைச்சான். அதுல ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அல்லாஹ்
இந்த பிரபஞ்சத்தை படைக்க ஆரம்பித்தான். வெள்ளிக்கிழமை படைப்பின் பணியை அல்லாஹ் நிறைவு செய்தான் என்று ஹதீசுகளில் வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் வருகிறது. ஹலகல்லாஹு அஸ்ஸ வஜல் அல் அர்த யௌமல் அஹத், அல்லாஹ் தஆலா ஞாயிற்றுக்கிழமை பூமியை படைத்தான் என்று ஒரு ஹதீஸ் வருது. அப்ப அந்த படைப்பின் தொடக்கத்தை கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டார். அதனால் அந்த தொடக்கத்தை பாராட்டுகிற இயல்பு அவர்களிடத்தில் எல்லா விஷயத்திலும் இருக்கு. இந்த ஓப்பனிங் செரிமனி என்று தொடக்க விழா கொண்டாடுறாங்க பாருங்க, அது அவங்களுடைய குணம், அந்த இயல்பு. அதே போல அந்த பர்த்டே கொண்டாடுறதும் அங்கிருந்து அந்த ஏன்னா அந்த தொடர்ந்து அந்த வருஷத்தின் தொடக்கத்தையே கொண்டாட்டத்திற்குரியதாக ஆக்கிக் கொள்வது அவர்களுடைய இயல்பு. மூமின்கள் அல்லாஹ் தஆலா படைப்பை நிறைவு செய்த வெள்ளிக்கிழமையை பெருநாளாக ஆக்கி கொண்டார்கள். அவங்க எதை கவனிப்பாங்கன்னா இந்த கடைசியை தான் கவனிப்பார் இல்லையா? நாம எப்பவுமே எதுல கவனம் செலுத்துவோம்? கடைசி நல்லா இருக்கணும், லாஸ்ட் பினிஷிங் நல்லா இருக்கணும் என்று கவனிப்பது நம்முடைய பழக்கம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இன்னமல் அமால் பில் ஹவாத்திம், செயல்கள் எல்லாம் அதனுடைய இறுதி நிலையை கொண்டுதான் முடிவு செய்யப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி நேரம் வருகிற போது அந்த இறுதியை சரி செய்து கொள்வதற்கு அதிக அக்கறை செலுத்துவார்கள் என்று ஹதீஸ்களில் பார்க்கிறோம். ஷத்தல் இஸ்ரஹு, அவர்கள் தன் வேட்டியை வரிந்து கட்டிக் கொள்வார்கள் என்று ஹதீஸ்ல வரும். வேட்டியை வரிஞ்சு கட்டிக்குவாங்கன்னா நிறைய அமல்களில் ஈடுபடுவார்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, இந்த நாட்கள் முடிவடைந்து விடுவதற்குள் அதை முழுமையாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் என்பதை பார்க்கிறோம். திருக்குர்ஆனும் ஒரு வார்த்தையில இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லும். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி நல்ல முடிவு அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறது. அதுவும் கூட இந்த இறுதி நல்ல முடிவை குறித்த ஒரு சிந்தனையை நமக்கு சொல்லுது. நம்ம எதுலையுமே நம்முடைய கடைசி எப்படி இருக்கணும்னு கவனிக்கணும். அந்த கடைசி எப்படி இருக்கணும்னு கவனிக்கிறது தக்வாவுடைய ஒரு இயல்பு என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு புரிய வைக்கிறார். எனவே ரமலானுக்கு விடை கொடுக்கிற இந்த கடைசி நாட்கள் இன்னும் ஒரு சில நாட்கள் மிஞ்சி இருக்கின்றன. அந்த மிஞ்சி இருக்கிற நாட்களை நாம பயன்படுத்திக் கொள்வோம். அதில் இருக்கிற நன்மைகளை எந்த அளவுக்கு நம்மால் செய்ய முடிகிறதோ அந்த அளவுக்கு நம்ம அதில் நன்மைகளை அதிகமாக செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேட்டியை வரிந்து கட்டிக் கொள்வார்கள் என்று வருமானால் அதை நோக்கி ஒரு சின்ன எட்டாவது எடுத்து வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா? அப்ப இத்தனை நாட்களிலும் நாம் செய்ததற்கு கொஞ்சம் அதிகமாக இதோ நானும் என்னுடைய எண்ணம் என்னால முடிஞ்சு இவ்வளவு அமல்களை நான் அதிகப்படுத்திக் கொள்கிறேன் என்ற அளவிலே நம்முடைய அமல்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோமாக. அல்லாஹு தஆலா அதற்குரிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. லைலத்துல் கத்ருடைய ரமலானுடைய கடைசி நாட்களில் நாம் நினைவுபடுத்திக் கொள்வதற்கான அமல்கள் சிலது இருக்கு. அதுல முதன்மையானது லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்வது. லைலத்துல் கத்ர் என்பது அல்லாஹ் குர்ஆனிலே அதை சிறப்பித்து சொல்லுகிறான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் மா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது என்கிறார். நான் பல தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், 1000 மாதங்களுக்கு நிகரானது என்று அல்லாஹ் சொல்லல, 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே 1000 என்பது இங்கே கணக்கே இல்லை. 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லும் போது 1000 என்பது அங்கே கணக்கே இல்லை, அது 1000-ஐ விட அதிகம்தான். எவ்வளவு அதிகம் என்பது நம்மில் ஒவ்வொருவரும் காட்டுகிற அக்கறையை பொறுத்து தீர்மானமாகிறது. நம்முடைய ஒவ்வொருவரும் அவரவருடைய சூழ்நிலைகளுக்கு இந்த ரமலானுடைய கடைசி நேரத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு எவ்வளவு அக்கறை செலுத்துகிறோம் என்பதை பொறுத்து தீர்மானமாகும். நம்ம பார்க்கிறோம், சில பேர் ரொம்ப சாதாரணமா லைலத்துல் கத்ரை ராத்திரி முழுசா நின்று அமல் செஞ்சிடலாம். ஆனா சில பேர் இது வியாபார நேரம், இதுல ரமலானுடைய கடைசி நேரம்ங்கிறது வியாபாரம் பிஸியா இருக்கிற நேரம், வியாபாரத்தை கவனிக்கத்தான் வேணும். அந்த மாதிரி வியாபாரம் பிஸியா இருக்கிற நேரத்துல
அவர்கள் அதற்குரிய நேரத்தை ஒதுக்கி அல்லாவுக்கும் நாம் நேரத்தை தந்தாக வேண்டும் என்று லைலத்துல் கத்ரை பெற்றாக வேண்டும் என்ற ஆர்வத்தில் நேரத்தை ஒதுக்குவார்கள் என்றால் அல்லாஹு தஆலா அதற்கு தருகிற மரியாதை நிச்சயம் தனியானதாகத்தான் இருக்கும். அல்லாஹ் மரியாதையையும் தருவான், அவர்களுடைய ரிஸ்கிலே அல்லாஹ் பரக்கத்தையும் செய்வான். எனவே இது 1000 மாதங்களை விட சிறந்தது என்கிற போது நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை வருஷத்தில் ஏதோ ஒரு இரவில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அத ரமலானுடைய ஒரு இரவு என்று அல்லாஹ்வும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிட்டு சொன்ன போது, ரமலான்ல 30 நாட்கள்ல ஏதாவது ஒரு ராத்திரியில தேடுனா போதும் அப்படின்னு ஒரு சலுகையாச்சு. இல்லைன்னா நாம வருஷத்துல 365 நாளும் தேடி இருக்கணும். இது ரமலான்ல ஒரு இரவுன்னு சொன்ன போது அது மற்றதெல்லாம் 11 மாசங்களும் தள்ளி விடுபட்டு இந்த ஒரு மாசத்துல நம்ம தேடினா போதும் ஆகுது. அதுலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் நாங்க. அதுல 5 நாள் ஆச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல கடைசியில் இருக்கிற 7 நாட்களின் ஒற்றைப்படை இரவுகள்னு சொன்னாங்க. அதுல அந்த 5 நாளும் குறைஞ்சி 23, 25, 27, 29 ஆகிய 4 நாட்கள் மட்டுமே நாம் தேட வேண்டிய நாட்கள் என்றாச்சு. இதிலும் சில சஹாபாக்கள் இதில் 27 தான் என்று நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம் என்று அவர்களுக்கு தெரிந்து அவர்களால் உணரப்பட்ட அடையாளங்களின் அடிப்படையில 27ஆம் நாள் தான் லைலத்துல் கத்ர் என்று சத்தியமிட்டு சொன்னார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சத்தியம் செய்து நான் சொல்றேன் அது 27 தான் என்று அவர்கள் சொன்னார்கள். மாஷா அல்லாஹ், நமக்கு எவ்வளவு லேசாயிடுச்சு பாருங்க. வருஷத்துல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இரவை தேடிக்கொள்வது மிகவும் சகஜமானதாக சாதாரணமான ஒரு விஷயமாக அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் ஆக்கப்பட்டிருக்கு. இதுல கூட சரிங்க 27ஆம் ராத்திரி முழுசா முடிக்க முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. 27ஆம் நாள் ஒரு நாள்னா கூட அந்த ராத்திரியில முழுசா முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அவர்களுக்கு என்று மார்க்க அறிஞர்கள் அவர்களுக்கும் ஆய்வு செய்து சொன்னாங்க. அல்லாஹு தஆலா இந்த இரவின் சிறப்பை பற்றி குர்ஆனில் பேசுகிற போது ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், காலை சூரியன் உதயமாகிற வரை என்று பேசியிருக்கிறான். அதனாலே குறைந்தபட்சம் சூரியன் உதயமாவதற்கு முந்தி இருக்கிற நேரம் அல்லாஹ் துஆக்களை அங்கீகரிக்கிற நேரமாக, இந்த லைலத்துல் கத்ருடைய ரகசியத்தை பொதிந்து வைத்திருக்கிற நேரமாக இருக்கலாம். அதனால் அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த கடைசி நேரத்துல, அந்த சஹருக்கு பின்னால் அதுல இருக்கிற ஃபஜ்ர் வரைக்கும் இருக்கிற நேரத்தில் நாம் முயற்சி செய்தோம் என்றால் அந்த இறைவனுடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிஞர்கள் வழிகாட்டுகிற போது நமக்கு எவ்வளவு சௌகரியம் செஞ்சு தரப்பட்டது. ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ்வும் அவருடைய தூதர்களும் நம்முடைய முன்னோடிகளும் எவ்வளவு சௌகரியம் செஞ்சிருக்காங்க. அப்படி அவர்களால் வழிகாட்டப்பட்ட அந்த சௌகரியத்தை பயன்படுத்தி கொண்டாவது இந்த நன்மையை அடைத்துக் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். 27ஆம் நாள் அப்படின்னு எடுத்துட்டாலோ அல்லது இந்த ரமலானுடைய கடைசி நேரங்கள்னு வரும்போதோ நம்மள பல பேர் இந்த கடைசி இரவின் பொழுதுகளை வீணாக அரட்டை அடிப்பதற்கும் அதே போல தெருக்களில் சுற்றுவதற்கும் கடை வீதிகளில் சுற்றுவதற்கும் செலவு செய்து விடுகிற பழக்கம் இருக்கிறது. சில பேருக்கு காசு பணம் அப்பதான் கிடைக்கும். நம்மள எல்லாருக்கும் அப்படி இருக்காது. சில பேருக்கு காசு பணம் அப்பதான் கிடைக்கும். அவங்க அந்த நேரத்துல போய் கடைகளுக்குள்ள போய் ஏதாவது வாங்கினா தான் அவங்களால வாங்க முடியும் பெருநாளைக்காக அப்படின்னு அவங்க போனா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நாம எல்லாரும் போய் இந்த புனிதமான நேரத்துல கடை தெருக்கல்ல நம்முடைய நேரத்தை செலவு பண்றது தேவையில்லை. அதனாலே சகோதரர்களே, வேடிக்கை பார்க்க போறேன் அப்படின்னு போறதை தவிர்க்கலாம். ஏன்னா இது அந்த மாதிரி நேரம், இந்த கடைசி நேரம் நாம சஹரில் இருந்து இந்த இரவு முழுக்க நாம கவனம் செலுத்த வேண்டிய நேரம். அதிலும் குறிப்பாக அந்த கடைசி நேரம் இருக்கிறது, அது தவற விட்டு விடக்கூடிய நேரம் அல்ல. எனவே இந்த லைலத்துல் கத்ர் என்கிற 27ஆம் நாள் இரவு அல்லது அதற்கு அடுத்து வரக்கூடிய 29ஆம் நாள் இரவு, இந்த நேரங்களில் அவர்கள் முழுக்க முழுக்க இபாதத்தில் கழிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்த புரிவானா. இபாதத்துன்னு சொல்லும் போது கூட
இபாதத்துல கூட இப்ப என்ன ஆயிட்டதுன்னா புதுசா நிறைய ட்ரெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ராத்திரியில கியாமுல் லைல் தொழுகை நடைபெறும், அதே போல சஹர் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அறிவிப்புகள் வர்றதை பார்க்கிறோம். இந்த ஏற்பாடுகளுமே கூட நம்முடைய அந்த கடைசி மந்திர பொழுதை வேறு மடைமாற்றி விடுகிறது. நம்ம எந்த நேரத்துல அல்லாவுக்குன்னு நாம நம்முடைய தொழுகையிலும் துஆவலிலும் நாம ஆழ்ந்து இருக்கணுமோ அந்த நேரம் ஒரே பரபரப்புக்குரியதா இருக்கும். ஒரு சகர் சாப்பாட்டுக்கு போனீங்கன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? சகர் விருந்து கொடுக்குற இடத்துக்கு போனீங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த அதே போல புதுசா ஊர்ல கியாமுல் லைல் தொழுகை அப்படிங்கிறது ஜமாத்தாக நடத்துற பழக்கம் வருது. நீங்கள் எங்கெல்லாம் இந்த தொழுகை நடைபெறுகிறதோ அங்க இருக்கிற இமாம் கிட்ட போய், ஹசரத் இது இப்படித்தான் தொழுகணுமான்னு கேட்டு பாருங்க. நிச்சயமாக அவர் என்ன சொல்லுவாருன்னா, உங்க வீட்டுல போய் நீங்க தனியா அல்லாஹ்வை தொழுகிறது தான் சிறந்தது. பள்ளிவாசல்ல ஜமாத்தாக தொழுகிறது சிறந்ததல்ல. நஃபில் தொழுகைகள் எல்லாமே நமக்கும் அல்லாவுக்கும் இடையில் இருக்கிற ரகசியங்கள். எல்லா நஃபில் தொழுகையுமே அல்லாவுக்கும் நமக்கு இடையில் இருக்கிற ரகசியங்கள். நம்முடைய மார்க்க சட்ட அறிஞர்கள் சுன்னத்தான தொழுகைகள்ல சூரிய கிரகணம், சந்திர கிரகண தொழுகை, அதே போல தராவீஹ் தொழுகை, இந்த 3 தொழுகைகளை தவிர வேறு தொழுகைகளை ஜமாத்தாக தொழுவதை ஏற்கவில்லை. ஹனஃபி மதுஹபின்படி அது மக்ரூஹ், விரும்பத்தக்கதல்ல. அது மக்ரூஹ். ஹனஃபி மதுஹபின்படி அப்படி ஜமாத்தாக வாங்கன்னு ஆட்களை கூப்பிட்டு செய்யறது மக்ரூஹ். ஷாஃபி மதுஹபில பொதுவாக சுன்னத்துகளையும் நஃபில்களையும் ஜமாத்தாக தொழுதால் கூடும் என்கிற அடிப்படையில் அது அனுமதிக்கப்பட்டது. செய்வது நல்லது என்கிற அடிப்படையில் வரவேற்கப்பட்டதல்ல, செஞ்சா கூடும் என்கிற அடிப்படையில் வரவேற்கப்பட்டது. நீங்க நல்லா தெரிஞ்சவங்க சட்ட அறிஞர்கள் இருக்கிற ஊருக்கு போய் பார்த்தீங்கன்னா, ஷாஃபி மதுஹபுடைய பள்ளிவாசல்கள்ல எங்கேயாவது தராவீஹ் தொழுகைக்கு பின்னாடி ஜமாத்தாக தொழுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, வித்ரு தொழுகிறோம் பாங்க. வித்ரு தொழுகைய 11 ரக்காத்து வரைக்கும் வித்ரு தொழுகிறதுக்கு அனுமதி இருக்கு. வித்ரு தொழுகையை 1 ரக்காத்தா தொழுகலாம், 3 ரக்காத்தா தொழுகலாம். 11 ரக்காத்தா தொழுகிற அளவுக்கு ஷாஃபி மதுஹப்ல அனுமதி இருக்கு. எனவே ஷாஃபி மதுஹபை சார்ந்த சட்ட அறிஞர்கள் இருக்கிற ஏதாவது ஒரு சபையில அவங்க ஜமாத்தாக இப்படி தொழுகிறாங்கன்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, நாங்க வித்ரு தொழுகிறோம்னு சொல்லுவாங்க. இப்ப சுன்னத்தான நஃபிலான மற்ற தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் அது அல்லாவுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற ரகசியம் சகோதரர். மக்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு வேற வேற அமைப்புகள், இயக்கங்கள் இந்த மக்களிடத்துல வேறு வகையான வித்தியாசமான ஆசைகளையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்துறதுனால நம்ம சுன்னத் ஜமாத்துக்காரங்களும் சேர்ந்து ஏன் நம்ம பள்ளியில் வைக்கக்கூடாது? இந்த கியாமுல் லைல்ன்ற வார்த்தையே கிடையாதுங்க. இந்த கியாமுல் லைல்ன்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க, கியாமுல் லைல் இரவு தொழுகை, அப்படி ஒரு வார்த்தையே சட்ட நூலில் கிடையாது. கியாமுல் லைல் என்கிற வார்த்தைக்கான அர்த்தமே இரவு விழித்திருத்தல் என்பதுதான். ஹதீசுகளில் இந்த வாசகம் இருக்கு. ஹதீசுகள்ல கியாமுல் லைல் அப்படிங்கிற வாசகம் இருக்கு. அது ஹதீஸ் நூல்களுடைய தலைப்புகள்ல போட்டிருப்பாங்க கியாமுல் லைல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இரவு விழித்திருத்தல் என்கிற அர்த்தம் தான். கியாமுல் லைல் தொழுகைன்னு ஒரு தொழுகையே கிடையாது. தஹஜ்ஜுது தொழுகை இருக்கு, அது வேற. தஹஜ்ஜுது தொழுகை இருக்கு பாருங்க. இப்ப பல பேரும் இந்த மாற்று அமைப்பை சார்ந்தவங்க, இயக்கத்துக்கு சார்ந்தவங்க, இந்த ராத்திரியில திடீர்னு 1:30 மணிக்கு 2 மணிக்கு தொழுகிறானே, அவன் தஹஜ்ஜுதுன்னு சொல்ல மாட்டான், கியாமுல் லைல் தொழுகிறேன்பா. எங்கேயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கியாமுல் லைல்னு ஒரு தொழுகையை சொல்லியிருக்கிறாங்களா? அதுவும் ரமலான்ல கியாமுல் லைல் ஒரு தொழுகையை சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்டா இல்லை. ஆனா மக்கள் அவங்க அப்படி செய்யறாங்க, ஏன் நம்மளும் செய்யக்கூடாது அப்படின்னு போய் கேட்க சில நெருக்கடிக்கு ஆளாகி, அப்புறம் இன்னும் சில பேர் என்ன சொல்றதுன்னா, வீட்டுல தொழுதா தொழுவ மாட்டோம், பள்ளியில வச்சாங்கன்னா எல்லாரும் கூடயும் சேர்ந்து நம்ம தொழுதுடலாம் அப்படின்னு போய் சொல்றது. இப்ப சரி, ஒரு ஆர்வமூட்டுதலுக்காக இருக்கட்டுமே என்று பல பேரும் செய்ய ஆரம்பித்ததுதான் இந்த கியாமுல் லைல் தொழுகை என்பது. மார்க்கத்தில் சட்ட நூல்களின் அடிப்படையில் அப்படி ஒரு தொழுகையை ஜமாத்தாக தொழுவது என்பது இல்லை. நம்ம பள்ளியிலையும் தொழுகிறோம். எந்த அடிப்படையில் தொழுகிறோம்னா, நம்ம அதுக்குன்னு மக்களை கூப்பிடுறது இல்லை. அந்த நேரத்தில் ஆட்கள் இருந்தால்
ஜமாத்தாக நடத்துவதற்கு ஷாஃபி மதுஹபில் தடை இல்லை என்கிற அடிப்படையிலே தொழுகிறோமே தவிர அந்த நேர இரவு தொழுகைக்கு வாங்க என்று மக்களை அழைப்பதில்லை. இந்த இரவு தொழுகை இது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற ரகசியம். ஏத்திகாஃப் இருக்கும் போது கூட அதை நாம தனியாக தொழுது விடுவது சிறப்பானது. இது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற ரகசியம். அதனாலே இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பான நேரங்கள்ல நாம இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுது அல்லாஹ் இடத்திலே துஆ செய்து நமக்கான பாவ மன்னிப்புகளை கேட்டு மேலும் என்னென்ன நாம நற்செயல்களை செய்யணுமோ அந்த நற்செயல்களை செய்து கொள்வதற்கு நாம் அல்லாஹ் இடத்துல கேட்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இந்த இறுதி நேர அந்த ரமலானுடைய கடைசி நேரத்தின் மரியாதையை நாம் புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தருவானா, தௌஃபீக் செய்வானா. வெற்ற தேவையில்லாத காரியங்களில் செலவிட்டு விடாமல் அல்லாஹ்வின் மீது ஆசை கொண்டவர்களாக அந்த நேரத்தை நாம செலவிடுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்படி செய்யும் போது என்ன ஆகும்? இந்த ரமலான் முழுக்க நாம் எப்படி கொண்டோம், எப்படி வைத்துக் கொண்டோம் என்பதற்கு அடையாளமாகும். கடைசியில சீல் பண்ணும் போது இந்த லாஸ்ட் அமல்ல தானே சீல் செய்வாங்க. அப்படி சீல் செய்யும் போது இந்த ரமலானுடைய கடைசி அமல், இந்த கடைசி நேரத்தை நாம் எப்படி எதிர்கொண்டோம் என்பதற்கு அது முடிவாக இருக்கும். ரமலானுடைய தொடக்க காலத்துல மட்டும் ஆர்வத்தை காட்டிட்டு கடைசி நேரத்துல கடை தெருக்கல்ல சுத்தி அல்லது நண்பர்களோட அரட்டை அடிச்சு நேரத்தை பொழுதை கழிப்பவர்களாக நாம் இருப்போமானால் இந்த ரமலான் எப்படி முத்திரையாகும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு புனிதமிக்க ரமலானை முழுமையாக அதை அடைந்து கொண்ட மக்கள் கூட்டத்தில் எல்லாம் நம் அனைவரையும் ஆக்கிய புரிவானாக. அதிலே முழுமையாக அமல் செய்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை இரவு 27ஆம் நாள் இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சத்தியம் செய்து சொல்லி இருக்கிற இரவு. அந்த இரவை நாம பயன்படுத்திக்குவோம். நான் சொன்னது போல ஒரு வாழ்க்கை, நமக்கு கிடைக்கிற வாழ்க்கை முழுவதற்கும் அமல் செய்த நன்மை அந்த ஒரு இரவில் நாம் செய்கிற அமலுக்கு கிடைத்துவிடும். எனவே அந்த இரவை பயன்படுத்திக் கொள்வோம். அதே போல இதற்கு அடுத்து இருக்கிற 29ஆம் நாளுடைய இரவையும் பயன்படுத்திக் கொள்வோம். நம்முடைய பள்ளிவாசல்ல இன்ஷா அல்லாஹ் நாளை 10 மணிக்கு இஷா தொழுகையும் அதை தொடர்ந்து ஃபஜ்ர் வரைக்கும் நல்லமல்கள் இங்கே நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் வீடுகளில் தொழுது கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும், சாத்தியம் இருக்கும் என்றால் தஹஜ்ஜுத் எல்லா வீட்டிலையும் போய் தொழுதுக்கலாம். இஅ்திகாஃபுடைய நிய்யத்துல இங்க இருக்கிறோம், பள்ளிவாசல்ல இஅ்திகாஃபுடைய நிய்யத்துல ஃபஜ்ர் வரைக்கும் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துல இருக்கிறோம்னா நாம இங்க தஹஜ்ஜுதையும் இங்கேயே தொழுது கொள்ளலாம், ஃபஜ்ர் வரைக்கும் நாம் இங்கே இருந்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா இந்த அமல்களை செய்வதற்கு நமக்கு தௌஃபீக் செய்தல் புரிவானாக. இந்த ரமலானை நிறைவு செய்கிற இன்னொரு சிறந்த வணக்கம் சதகத்துல் ஃபித்ர் என்கிற தர்மம். பெருநாள் அன்று நாம செய்யக்கூடிய தர்மம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஜகாத்துல் ஃபித்ரி துஹ்ரத்துல் லிஸ்ஸாயிமி மினல் லஹ்வி வர்ரஃபத். நாம ஃபித்ரா தர்மம் செய்யும் போது அது நம்முடைய நோன்பை சுத்தப்படுத்துகிறது. நோன்பில் ஏதேனும் குறைகளும் நோன்புக்கு பொருத்தமில்லாத காரியங்களும் ஏற்பட்டிருக்குமானால் அந்த காரியங்களிலிருந்து நமது நோன்பை அது சுத்தப்படுத்துகிறது. அதற்கு அடுத்து ரசூலுல்லாஹ் அதுக்கு இன்னொரு நோக்கத்தையும் சொன்னாங்க, ஒத்தொடுமத்துலில் மசாக்கீன், அது ஏழைகளுக்கு ஒரு உணவளிப்புகிற வாய்ப்பாகவும் இருக்கிறது. ஒமன் அத்தாஹா கபல சலாத்தி, யார் பெருநாள் தொழுகைக்கு முன்னதாக அதை நிறைவேற்றுகிறாரோ ஃபஹிய ஜகாத்துன் மக்பூலத்துன், அது அங்கீகரிக்கப்பட்ட ஃபித்ரா ஜகாத்து. ஒமன் அத்தாஹா பஅத ஸலாத்தி, யார் பெருநாள் தொழுகைக்கு பிறகு அதை நிறைவேற்றுகிறாரோ ஃபஹிய ஸதகத்துன் மின ஸதகாத், அது சாதாரணமான ஒரு தர்மத்தை போன்றதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால பெருநாள் தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜகாத்துல் ஃபித்ர் என்கிற சதகத்துல் ஃபித்ரை நாம் கொடுத்துடணும். எவ்வளவு கொடுக்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தாங்க. அந்த அடிப்படையில யார்கிட்ட அன்றைய செலவுக்கு போக அதிகமான காசு வச்சிருக்கிறாரோ, அன்னைக்கு அவருடைய குடும்ப செலவுக்கு போக ஒருத்தர் அதிகமான காசு யார் வச்சிருக்கிறாரோ அவங்க எல்லாம் இந்த சதகத்துல் ஃபித்ர் என்கிற தர்மத்தை கொடுக்கணும். இதுல மார்க்க இன்னும் என்ன சொல்லுச்சுன்னா, பொதுவா எந்த கடமையும் நமக்காகத்தான் நாம செய்ய முடியும். ஆனா சதகத்துல் ஃபித்ர் விஷயத்துல மட்டும் என்ன சொல்லுச்சு, உங்களுக்காகவும் செய்யணும், உங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் நம்ம கொடுக்கணும்னு மார்க்கம் சொல்லுச்சு. அதுவும் இந்த சதகத்துல் ஃபித்ருடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுது.
அது எந்த வகையில் முக்கியத்துவம் ஆகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நான் பின்னால் சொல்றேன். அப்ப சதகத்துல் ஃபித்ரை ஒவ்வொருத்தரும் அவங்களுக்காகவும் கொடுக்கணும், அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிற அவர்களுடைய பிள்ளைகளுக்காகவும் கொடுக்க வேண்டும். எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா, ஹனஃபி மதுஹபின் படி 1 கிலோ 700 கிராம் கோதுமை, 1.25 கிலோ கோதுமை அல்லது அதற்குரிய பணம் இந்த வருஷம் மார்க்கெட்ல விசாரிச்சு அதற்குரிய தொகையாக 90 ரூபாயை நிர்ணயித்திருக்கிறார். அப்போ ஒரு ஆளுக்கு 90 ரூபாய் கொடுக்கணும். அதிகமா கொடுத்தா தப்பில்லை, அதிகமா எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். இது ஒரு குறைந்தபட்ச அளவு. ஒவ்வொருத்தரும் அவரவருடைய சதகத்துல் ஃபித்ராக 90 ரூபாய் அவருக்காகவும், அடுத்து அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் தலை கணக்கு பார்த்து அதற்குரிய தொகையை கொடுக்க வேண்டும். ஷாஃபி மதுஹபினுடைய அறிஞர்கள் இதற்கு அரிசிதான் கொடுக்க வேண்டும். ஊரில் எந்த உணவு பிரபலமாக இருக்கிறதோ அந்த உணவைத்தான் கொடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருக்கிற தத்துவத்தையும் இன்ஷா அல்லாஹ் நான் இதை பின்னால் விளக்கி சொல்லுகிற போது நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனாலே 2 கிலோ 400 கிராம் அரிசி, 2.5 கிலோ அரிசி தான் கொடுக்க வேண்டும் என்று ஷாஃபி மதுஹபினுடைய சட்ட அறிஞர்கள் சொல்றாங்க. அரிசி கொடுக்கறதுன்னா நடுத்தரமான அரிசி கொடுத்தா போதுமானது. வசதி வாங்கி இருக்குமானால் பிரியாணி அரிசி வாங்கி கொடுத்துடலாம். ஏழைகளுக்கு நம்ம பிரியாணி அரிசி வாங்கி கொடுத்தா அது சிறப்பாக இருக்குங்கிறதுனால பிரியாணி அரிசி வாங்கி கொடுக்கலாம். 2.5 கிலோங்கிறது குறைஞ்சபட்ச அளவு தான். ஆனா நம்ம அதுக்கு மேல ஒவ்வொருத்தர் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஒருத்தர் நினைக்கிறாரு நான் 1 மூட்டை அரிசி எனக்காக ஃபித்ரா கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சாருன்னா தாராளமாக அவர் கொடுக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஆடு குர்பானி கொடுத்தா போதும். ஒருத்தர் ஒரு ஆடு குர்பானி கொடுத்தா போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி ஹஜ்ஜின் போது 100 ஒட்டகை குர்பானி கொடுத்தாங்க. 100 ஒட்டகை குர்பானி கொடுத்தாங்க. அதுல 63 ஒட்டகைகளை அவங்க கையால அறுத்தாங்க. மற்ற ஒட்டகைகளை வேறு சஹாபாக்களை வைத்து அறுக்க சொன்னார்கள் என்று நாம ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அதனால இந்த 2.5 கிலோங்கிறது குறைஞ்சபட்ச அளவு தான். நமக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு மேலேயும் கொடுக்க முடியும் என்று இருந்தால் அதற்கு மேலும் நாம கொடுக்கலாம். இதை தாய் தகப்பனுக்கு கொடுக்க கூடாது, நம்ம அத்தா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, நம்ம சொந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்க கூடாது. இதை தவிர நம்முடைய பெரியத்தா சின்னத்தா அவங்களுடைய மக்கள் அந்த நெருங்கிய உறவுகள் வட்டத்தில் இருக்கிற யாருக்கு வேண்டுமானாலும் நாம இதை கொடுக்கலாம். இது ஹனஃபி மதுஹப்ல வாஜிபு, ஷாஃபி மதுஹப்ல சுன்னத்து. இது நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு சட்ட வார்த்தையை சொல்றேனே தவிர இந்த சட்டத்துல வேற எந்த வகையான வேறுபாடும் கிடையாது. நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன், வேற வேறுபாடு எதுவும் கிடையாது. இது கடமையாக இருக்கிற ஒரு விஷயம். இதை எப்ப கொடுக்கணும், எப்ப கடமையாகுது அப்படின்னா பெருநாள் அன்று சுபுகிலிருந்து கடமையாகுது. பெருநாள் அன்னைக்கு சுபுகு உதயமாகும் போது இது நமக்கு கடமையாகும். தொழுகைக்கு முன்னாடி கொடுத்துடணும். இதுதான் இதை கொடுக்கறதுக்கான சிறப்பான நேரம். திரும்பவும் சொல்லுகிறேன், ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கான சிறப்பான நேரம் ஃபஜ்ர்ல இருந்து தொழுகைக்குள்ள கொடுத்துறது தான். எப்படியும் தொழுகைக்கு நமக்கு ஒரு 1.5-2 மணி நேரம், ஃபஜ்ர்ல இருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம், அதுக்கு தான் நம்முடைய சமூகத்துல கொஞ்சம் நேரம் கொடுத்து பழக்கினாங்க. நேரம் கொடுத்து பழக்கிறது சில பேர் என்ன நினைக்கிறதுனா நல்ல நாஸ்டா சாப்பிட்டு வர்றதுக்காக வேண்டி நேரம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறது. அப்படி இல்லை. இந்த சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் நேரம் கொடுத்து நம்ம பகுதி மக்கள் அதுக்கு மக்களுக்கு போய் கொடுத்துட்டு வர அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு நேரம் கொடுத்தாங்க. அப்ப அதை கொடுப்பதற்கு சிறந்த நேரம் ஃபஜ்ர்ல இருந்து பின்னாடி தான். அதுக்கு அடுத்த அறிஞர்கள் சொன்னாங்க, இது அன்றைய காலையிலிருந்து தொழுகை வர்றதுக்குள்ள என்ன சிரமம் ஆயிடுன்றதுனால அடுத்த சிறந்த நேரம் முதல் நாள் மக்ரிபில் இருந்து, எப்ப நமக்கு பிறை தெரியுதோ, ஷவ்வாலுடைய பிறை தெரியுதோ, அந்த பிறை தெரிந்த மக்ரிபில் இருந்து கொடுக்கலாம். அதற்கு பிறகு அறிஞர்கள் சொன்னாங்க, இல்ல சில நேரத்துல அந்த ராத்திரியில கூட போறது சிரமமா இருக்கும், அல்லது ராத்திரியில போக்குவரத்து சிரமமா இருக்கும்னால 2 நாட்களுக்கு முன்னால் வரைக்கும் கொடுக்கலாம். 2 நாட்களுக்கு, இந்த 2 நாட்களுக்கு முன்னால் வரைக்கும் கொடுப்பதுதான் சிறப்பானது. சட்ட அறிஞர்கள் இப்படியும் சொல்வார்கள், அதை விட முற்படுத்துவது நல்லதல்ல. வலா யஜூசு தஅஜீலுஹா பிஅக்ஸர மின் ذلك. 2 நாட்களை விட அதிகமாக இதை முற்படுத்தி கொடுப்பது நல்லதல்ல. ஏன் நல்லதல்லன்னா, இது எதற்காக இது சொல்லப்பட்டதோ கடமையாக்கப்பட்டதோ அதனுடைய நோக்கம் என்னன்னா, இக்னாஉல் ஃபகீர் யௌமல் ஈதி, பெருநாள் அன்று ஏழைகளை சந்தோஷப்படுத்த வேண்டும்ங்கிறது. சதகத்துல் ஃபித்ருடைய நோக்கம் என்ன? பெருநாள் காலையில கொடுக்கணும்னு ஏன் சொல்லப்பட்டது?
பெருநாளைக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிற போது என்னை சுற்றி இருக்கிற ஏழைகளும் அந்த மகிழ்ச்சியை கொஞ்சத்தையாவது அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் இருக்கிறது. உகுனூஹுமனி தவாஃபி ஃபீ ஹாதல் யௌமி, இந்த நாளிலேயாவது ஏழைகள் உங்களை சுத்தி வராமல் தவிர்ப்பதற்கு உதவுங்கள். நீங்க பெருநாள் அன்னைக்கு நீங்க அதை கொடுத்துட்டீங்கன்னா அன்னைக்கு காசு இல்லைன்னு உங்களை அவங்க தேடி வரமாட்டாங்கல்ல, இல்லைன்னா அன்னைக்குமே கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு நம்ம தேடி வந்துருவாங்கல்ல. பெருநாள் அன்று ஏழைகள் உங்களை சுத்தி வராமல் இருப்பதை தவிர்ப்பதற்காக நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது பெருநாளின் தேவையை நிறைவேற்றுவதற்காக சொல்லப்பட்டதுங்கிறதுனால அதுக்கு முன்னாடியே பல நாட்களுக்கு முன்னாடியே கொடுத்து விடுவது சரியானதல்ல என்பது சட்ட அறிஞர்களுடைய கருத்து. ஆனாலும் சில பகுதிகள் எப்படி இருக்கலாம்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாத பகுதியா இருக்கலாம். இப்ப உதாரணமா இப்ப ஆஸ்திரேலியால அமெரிக்கால எல்லாம் இருக்கிறவங்க அவங்க ஒருத்தர் வீட்டுக்கு இடையில பல 100 கிலோமீட்டர்கள் தொலைவு இருக்கும். ஒரு ஆளை போய் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறதா இருந்தா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும். அது மாதிரியான இடங்கள்ல அவர்கள் கொடுப்பதற்கு வசதியாக நீங்கள் முன்கூட்டியே கொடுத்தாலும் செல்லும் என்று அறிஞர்கள் சொன்னார்கள். அப்ப அந்த சிரமத்தை கருதி ஏழைகளை கண்டுபிடிப்பதில் இருக்கிற சிரமம் அல்லது கொடுக்க போவதில் இருக்கிற சிரமத்தை கருதித்தான் நீங்க முன்னாடியே கொடுத்துக்கிறது சரி, அது கொடுத்துக்கிட்டா செல்லும்னு சொன்னாங்க. என்றாலும் கொடுப்பதற்கு சிறப்பான நேரம் அன்றைய காலை ஃபஜ்ரில் இருந்து தொழுது வருவதற்குள்ளாக அல்லது முதல் நாள் மக்ரிபில் இருந்து பள்ளிவாசலுக்கு தொழுது வருவதற்குள்ளாக கொடுத்துடணும். தொழுக வந்துட்டு போகும்போது வெளியில் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சா அது சதகத்துல் ஃபித்ர் ஆகிவிடும். ஆனால் அதற்குரிய நன்மை நமக்கு கிடைக்காது. அதனால தொழுது வருவதற்கு முன்னதாக நாம கொடுத்துடணும். அறிஞர்கள் இதுல ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. சதகத்துல் ஃபித்ர் அப்படின்னா ஃபித்ர் ஜகாத்துன்னு அர்த்தம், ஃபித்ர் சதகான்னு அர்த்தம். ஏன் ஃபித்ர் சதகான்னு இதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஏன் ஈதுல் ஃபித்ர்னு பேர் வந்துச்சோ அதே மாதிரி தான் ஈதுல் ஃபித்ர்னு சொல்றோமா இல்லையா? இந்த பெருநாளை ஈதுல் ஃபித்ர் பெருநாள். ஈதுல் ஃபித்ர்னா என்ன? நோன்பை நிறுத்துகிற பெருநாள். ஃபித்ர்னா நிறுத்துறதுன்னு அர்த்தம். நோன்பை நிறுத்துற பெருநாள். நம்ம அந்த 1 மாசம் தான் நோன்பு வச்சுட்டு இருந்தோம், நோன்பை இந்த ஷவ்வாலோட நிறுத்துறோம், அதனால நிறுத்துற பெருநாள் என்பது காரணத்தினால அந்த பேர் வந்துச்சு. அதே போலத்தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்பதும் நோன்பை நிறுத்துவதற்கான அடையாளமாக நாம் அந்த தர்மத்தை செய்யறோம். அதனாலே நோன்பை நிறுத்துகிற ஜகாத்து என்று இதற்கு பெயர் வந்தது என்று அறிஞர்களில் சிலர் சொல்வார்கள். இன்னும் சிலர் ஒரு அருமையான கருத்தை சொல்வார்கள். ஃபித்ரத் என்கிற அரபி வார்த்தைக்கு இயற்கை என்பது அர்த்தம். இயற்கை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஃபித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபதரன் நாஸ அலைஹா, மக்களை அல்லாஹ் வைத்திருந்த சில அடிப்படை இயற்கைகள். அப்ப ஜகாத்துல் ஃபித்ர் என்கிற வார்த்தைக்கு இயற்கையான தர்மம் என்று அர்த்தம். இயற்கையான தர்மம் என்றால் அதனுடைய விளக்கம் என்ன என்று அறிஞர்கள் விவரிக்கிற போது இந்த தர்மத்தின் மரியாதையை நாம் புரிந்து கொள்கிறோம். இயற்கையான தர்மம் என்னன்னா, மனித மனது எப்படிப்பட்டதுன்னா, அவன் தண்ணி குடிச்சுட்டான்னு வைங்களேன், பக்கத்துல ஒருத்தன் தாகமா இருக்குமான்னு யோசிப்பான். நமக்கு வந்த தாகம் அவருக்கு வந்திருக்குமான்னு யோசிப்பான். நீங்களும் கொஞ்சம் குடிங்க அப்படின்னு கொடுப்பான். இது இயல்பு. அப்ப மனித இயல்பு அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிற போது அல்லது அவருடைய ஒரு தேவை நிறைவடைக்கிற போது அடுத்தவர்களுடைய தேவையும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்படுவது மனித இயல்பு. அந்த வகையில் இந்த சதகத்துல் ஃபித்ர் என்கிற தர்மம் இருக்குதே, அது வெறும் தர்மம் மட்டுமல்ல, அது மனிதாபிமானத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம். நாங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கோம், நாங்க மட்டும் இருந்தா அது எப்படி நல்லா இருக்கும்? பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க, இங்க இருக்கிற ஏழைகளும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மனிதாபிமானத்தை நிறைவேற்றுகிற ஒரு அடையாளம். இது எவ்வளவு பெரிய, அதாவது ஏழைகள் ஒரு சமூகத்தில் இருக்கிற ஏழைகளுக்கும் பெருநாளுடைய சந்தோஷத்தை உத்தரவாதப்படுத்துற ஒரு நிகழ்ச்சி. பெருநாளுடைய சந்தோஷம் ஏழைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று உத்தரவாதப்படுத்துற நிகழ்ச்சி. அப்ப இந்த மார்க்கத்தின் இந்த திட்டத்தை எப்படி நாம பாராட்டுறது? நம்ம மார்க்கத்தினுடைய இந்த திட்டத்தை நம்ம எப்படி பாராட்டுறது? இதுக்காகத்தான் மார்க்கம் என்ன சொல்லுச்சுன்னா, உனக்கு மட்டும் கொடுக்காத, உன் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கும் கணக்கு போட்டு கொடுச்சு. அது ஏன்னா
நம்மை போல தேவையுடையவர்கள் பல பேர் இருக்கலாம். அந்த பல பேரையும் நாம் கவனிப்பதற்காக ஒருத்தர் மாத்திரம் நமக்கு மாத்திரமே கொடுத்துட்டோம்னா நமக்கு மட்டும் கொடுத்துட்டு வந்துருவோம். தேவையுடையவர்கள் பலர் இருக்கலாம். அந்த பலரையும் கவனிப்பதற்காக நீங்க என்ன செய்யுங்க, வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கொடுங்க. மார்க்க சட்ட அறிஞர்கள் இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க வீட்டுக்கு பெருநாள் அன்னைக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாருன்னா அவருக்காகவும் சேர்த்து கொடுங்கப்பாங்க. எல்லா சட்ட அறிஞர்களும் சொல்லல, ஹம்பலி மதுஹபுடைய சட்ட அறிஞர்கள் சொல்லுவாங்க, நீங்க ஒரு ஆளை மாசம் பூரா உங்க வீட்டுல விருந்தாளியா வச்சிருந்தீங்க என்றால் அந்த விருந்தாளிக்காகவும் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுங்கள். காரணம் என்ன? இது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும். இந்த சமூகத்தில் இருக்கிற ஏழைகள், அடித்தட்டு மக்களும் இந்த குர்ஆனுடைய இந்த பெருநாளுடைய நன்மை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மார்க்கம் செய்த மிக அற்புதமான ஏற்பாடு. எனவே சகோதரர்களே, இதை நாம எப்படி பார்க்க வேணாம், ஏதோ அன்னைக்கு காலையில நம்ம காசை தூக்கி கொடுக்கிறதுன்னு மட்டும் பார்க்க வேணாம். இது ஒரு பெரிய மனிதாபிமான கடமை என்று பார்க்க. இது எந்த நேரத்தில் கொடுப்பது சிறப்பானது என்பதையும் பார்க்க. இன்னைக்கு பாருங்க, சில அமைப்புகள், இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் எல்லாம் ஜகாத்துல் ஃபித்ர் வசூல் பண்றோம். நோன்பு ஆரம்பிச்சு ஒரு 4 நாள் விடுறோம், அதுக்கப்புறம் வசூல் தான். பள்ளிவாசல் சலாம் கொடுக்குறானோ இல்லையோ, உங்க ஜகாத்துல் ஃபித்ரை ஜமாத் அலுவலகத்தில் கொடுத்து விடுங்கிறான். எப்ப சொல்றான்? முன்னாடியே சொல்றான். அதை விநியோகி இந்த தத்துவத்தை அவர்கள் எங்க புரிந்து கொண்டார்கள்? இதை யாருக்கு விநியோகிக்கிறான்? இந்த அமைப்புகள் வாங்குற தொகை முழுக்க அமைப்பை சார்ந்தவனுக்கு மட்டும்தான் கொடுக்குறான். இந்த வருஷம் சென்னையில் இருக்கிற ஒரு விதவை பெண் ஒரு அமைப்பினுடைய அலுவலகத்துக்கு போய் உதவித்தொகை தான்னு கேட்டா, நீ எங்க அமைப்பில் இருக்கிறாய் என்பதை எழுதி கொடு கேட்டு, அல்லது எங்க அமைப்பின்படி எங்கள் கொள்கையின்படி நடப்பாய் என்று எழுதி கொடு, நான் தருகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த அமைப்புகள் வாங்குறது எதுக்காகனா, அந்த அமைப்புகளுடைய தொண்டர்களை குஷிப்படுத்துவதற்காக, அவர்கள் கட்சிக்கு ஆள் சேர்ப்பதற்காக வசூல் பண்றாங்க. ஆனா இந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய தன்மை எப்படிப்பட்டது, அதனுடைய மகோன்னதம் எப்படிப்பட்டது, அது வலியுறுத்துகிற மானுடம் எப்படிப்பட்டது என்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த அமைப்புகள்கிட்ட கொடுக்கறதை விட நமக்கு ஏழைகள் தெரியாதா? தெரிஞ்சு என்ன கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. எல்லா இடத்துக்கும் தேடி வர மாட்டாங்க. சில பேர் சொன்னா தேடி வந்து வாங்கிக்குவாங்க, சில பேரை நம்ம தேடி போக வேண்டி இருக்கும். அப்படி தேடி செல்லும் போதுதானே நம்முடைய மானுடம் இன்னும் செழுமை அடையும். நம்ம தேடி போய் கொடுக்குறோம்னு இருந்தா தானே நம்முடைய மனிதாபிமான செழுமை அடையும். அதுலயும் அறிஞர்கள் சொல்லி காட்டுவாங்க, உங்க பிள்ளைங்களை வச்சு கொடுக்க வைங்க. உங்க பிள்ளைங்களுக்கு கடமையா இருக்கும்னா நீ உன் காசுல இருந்து கொடுப்பான்னு சொல்லுங்க. ஏன்னா சில பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, எல்லாத்தையும் நான் கொடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. பெருந்தன்மை இதுல பெருந்தன்மை என்பதை விட அந்த பிள்ளைக்கு அந்த பக்குவம் வர வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாஇல் வல் மஹ்ரூம், நாம் சம்பாதிக்கிற காசில் யாசகர்களுக்கும் பங்கு இருக்கிறது. பிச்சைக்காரங்க அல்லது ஏழைகள் வந்து நம்ம கிட்ட உதவி கேட்கும் போது நம்ம காசை கொடுக்குறோம் அப்படின்னு நாம நினைக்கிறோமே. அல்லாஹ் சொல்றான், வஃபி அம்வாலிஹிம், உங்களுடைய காசில், உங்களுடைய காசில் இந்த ஏழைகளுக்கும் பங்கு இருக்கிறது, ஒதுக்கப்பட்ட மக்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் திருமறையில். அடுத்து அல்லாஹ் சொல்வான், வஹஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்க, அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்தது போல நீ பிறருக்கு உபகாரம் செய்யு சொல்லுவான். இத நம்ம சந்ததிகளுக்கும் பழக்கப்படுத்தணும். இப்ப நமக்கு எல்லாம் காசு கொடுத்துருக்கானா இல்லையா, நம்மளை சந்தோஷமா வச்சிருக்கானா இல்லையா, அது மாதிரி நம்ம அவங்களையும் சந்தோஷமா வைப்போம் என்று சொல்லிக் கொடுத்து அவர்களை பழக்கப்படுத்துகிற போது இது ஒரு தர்மமாக மாத்திரம் இல்லாமல் மனிதாபிமான குணத்தை வாழையடி வாழையாக தலைமுறைகளை தாண்டி கொண்டு செல்கிற ஒரு பழக்கமாகவும் அமையும். எனவே இது இப்படி நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு வணக்கம். இன்னைக்கு எல்லாம் அறிஞர்கள் சொல்றாங்க, அனுசரணை அப்படிங்கிறதே குறைஞ்சு போயிடுச்சு. அனுசரணைனா இல்லாதவர்களுக்கு ஆதரவு காட்டுதல். எந்த அளவுக்கு குறைஞ்சு போச்சுன்னா 80% குறைஞ்சு போச்சான். முன்னால எப்படி இருந்துச்சோ அதுல 80% குறைஞ்சு போயிடுச்சான். அத புள்ளி விவரத்தோட சொல்றாங்க. ஒரு காலத்துல ஒருத்தருக்கு அடிபட்டுச்சுன்னா அவனுக்கு உதவி செய்யறதுக்கு அங்க இருக்கிற எல்லாரும், அந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் போவாங்க. ஒரு தெருவில் ஒருத்தருக்கு ஒரு அடிபட்டுச்சுன்னா அந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் போவாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமை எப்படி இருக்கு, ஒரு பெரிய வீட்டுல இருந்தான்னா அவன் ரூம்ல இருக்கிறவங்க தவிர வேற யாரும் போக மாட்டான்ற அளவுல இருக்கு. ஒருத்தருக்கு அடிபட்டுச்சுன்னா அவனுக்கு உதவி செய்ய போறது. அதுக்கு இன்னும் ஆதாரங்கள் சொல்லுவாங்க, மக்கள் அவங்களுடைய சொந்த நாடுகளில் வாழ முடியாமல் போகும்போது
அவங்க அந்த ஊரை விட்டு தப்பிச்சு படகுகள்ல கடல்ல போவாங்க. கடல்ல போனா நமக்கு நம்முடைய அறிவுக்கு தெரிந்தே என்ன நடந்திருக்குன்னா, அப்படி கடலில் ஒரு படகு மிதந்து வருகிறது என்றால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடுகள் உடனடியாக உதவிக்கு போவார்கள். அவர்களுக்கு தங்களுடைய நாடுகளில் அடைக்கலம் தருவார்கள். இந்த இயல்பை நாம சில பல வருஷங்களுக்கு முன்னால் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, மக்கள் அப்படி கடலில் தத்தளித்தால் அவர்கள் அப்படியே அமைந்து சாகட்டும் என்று விட்டு விடுகிற அளவுக்கு இன்றைக்கு சூழ்நிலை இருக்கு. நம்ம சமீப காலத்திலேயே பல வரலாறுகளை பார்த்திருக்கலாம். நடுக்கடலில் மக்கள் இறந்து போக அப்படியே கைவிடப்பட்ட ஒரு வரலாறுகள் இருக்கு. அதனால காலம் போக்குல இந்த அனுசரணையான இயல்பு அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே வருவது. 80% குறைஞ்சிருச்சாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த சதகத்துல் ஃபித்ர் என்கிற இந்த தர்மம் இருக்குதே, இந்த அனுசரணை என்கிற இயல்பை ஊட்டி வளர்க்கக்கூடிய இயல்பு. நம்மள மாதிரி தான் அடுத்தவங்களும் இருப்பாங்க, அவங்களுடைய தேவைகளும் இருக்கும்னு சொல்லி ஊட்டி வளர்க்கிற இயல்பு. இந்த இயல்பை வளர்த்து கொள்வதற்கு நாம இந்த சதகத்துல் ஃபித்ரை பயன்படுத்தி கொள்ளணும். அதனால அது எப்படி வளரும்? நாம கொண்டு போய் கொடுக்கணும். தேவையுடையவனுடைய கண்களை பார்க்கிற போது அல்லாஹ் நம்முடைய கல்வை இறக்குமாக்குவான். தேவையுடையவனுடைய கண்களை பார்க்கிற போது அல்லாஹ் நம்முடைய கல்வை நெகிழ்ச்சி அடைய வைப்பான். நம்ம 500 ரூபா கொடுக்கலான்னு போவோம், 1000 ரூபா கொடுப்போம், 5000 ரூபா கொடுப்போம், மனசு வருமா வராதா? அப்படி தேவையுடையவர்களை நேரில் சென்று பார்க்கிற போது நம்முடைய இதயம் இலகும். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், என் இதயம் எப்போதும் நெருக்கமாகவே இருக்கிறது, இறுக்கமாகவே இருக்கிறது, நான் என்ன செய்வது என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யத்தீம்களுடைய தலையை தடவிவிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஏழைகளை நேரிட்டு பார்க்கிற போது இதயத்தை நெகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு அதில் கிடைக்கிறது. இப்படியெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பை விட்டுட்டு எவனோ அமைப்புக்காரன் சொன்னான்னு கொடுக்கிறது அமைப்புக்கு சதகத்துல் ஃபித்ர் கொடுத்த மாதிரி தான். அரசியல் கட்சிக்கு சதகத்துல் ஃபித்ர் எல்லாம் உட்கார்ந்து பெஞ்சு போட்டு சேர் போட்டு உட்கார்ந்து ரசீது கிழிச்சிட்டு வாங்கிட்டு இருக்கிறானே, அதை நம்ம சௌகரியம்னு நினைக்கிறோம். அது நம்ம சௌகரியம்னு நினைக்கல. நாம நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினாலே இந்த மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற உன்னதமான இயல்பை நாம குழிதோண்டி புதைக்கிறோம். அல்லாஹ் இந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்றுவானாக. எனவே சதகத்துல் ஃபித்ர் என்பது வெறும் காசை எடுத்து கொடுப்பதல்ல, உன்னதமான மனிதாபிமான இயல்பை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு நடவடிக்கை என்பதை நாம் எண்ணி பார்க்கணும். அல்லாஹ் சொல்றான், இப்படி நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தொழுகைக்கு நான் உங்களை சொர்க்கத்து தருவேன்றான். நீங்க இப்படி சதகத்துல் ஃபித்ர் கொடுத்துட்டு தொழுகைக்கு வந்தா நான் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். எனவே சதகத்துல் ஃபித்ர் என்கிற தர்மத்தை நாம செய்வதும் இந்த ரமலானை நிறைவுபடுத்திக் கொள்வதற்கு ஒரு சிறந்த அமலாக இருக்கும். அதை எப்படி நாம கொடுக்கணுமோ அது போல கணக்கிட்டு உரியவர்களை தேடி சென்று நாம கொடுப்போம். அல்லாஹ் அதற்குரிய சிறந்த நன்மையிலும் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் பிறை 9ஆம் தேதி நம்ம புற பார்ப்போம். பார்த்தா 10ஆம் தேதி பெருநாள், தெரியாவிட்டா 11ஆம் தேதி பெருநாள். அப்ப 10 அல்லது 11 தான் பெருநாள். 9ஆம் தேதி பெருநாள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எவனாவது சொன்னா அப்படிங்கிறதுக்காக நாம 9ஆம் தேதி பெருநாள் கொண்டாடணும்னா நம்ம மார்க்கத்துக்கு முரணா போறோம்னு அர்த்தம், நம்முடைய மனோ இச்சையை மார்க்கமாக்கி கொண்டோம்னு அர்த்தம். அதனால 10ஆம் தேதி பெருநாள் அல்லது 9ஆம் தேதி பெருநாள். நான் இதை பற்றி உங்களுக்கு பல தடவையும் சொல்லியிருக்கிறேன். பெருநாள் பிறை விஷயத்தில் எந்த குழப்பத்துக்கும் ஆளாக வேண்டும். நம்ம ஆல்ரெடி தயாரா தான் இருக்கோம். என்ன, சில பேர் செருப்பு எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க, பெல்ட் வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க. அதை போய் வாங்கணுங்கிறதுக்காக ஏன் நம்ம பெருநாளை போய் நெருக்கடி கொடுக்கணும்? அதை நம்ம வாங்கிக்கலாம், எப்போதும் வாங்கிக்கலாம். அதனால பெருநாள் பிறை தெரிவிப்பதற்கு அரசு காசியாரை நியமனம் பண்ணியிருக்கு. அவர் அதற்கு இன்று தயாராக இருக்கிறார். அதனால் நாம என்ன செய்வோம்னா 9ஆம் தேதி ராத்திரி மகரிப் தொழுதுட்டு பெற தெரியுதான்னு தேடி பார்ப்போம். அது சுன்னத்து. தெரிஞ்சதுன்னா உடனே ஜமாத் ஆபீஸ்ல சொல்லுவோம். தெரியலையா அல்ஹம்துலில்லாஹ்னு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அவர் தெரிஞ்ச செய்தியை நமக்கு சொல்லுவார், முறைப்படி சொல்லுவார். அவர் சொன்னால் மாத்திரம்தான் அதற்கு நாம் செவிதாழ்த்த வேண்டும். அது அல்லாம எவனாவது ஒருத்தன் ஒரு வீடியோவை ஃபார்வேர்டு பண்றான், அது ஒரு செய்தியை ஃபார்வேர்டு பண்றேன்னா யார் பேச்சையும் நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடாது, குப்பை தொட்டியில போட்டுட்டு போய்கிட்டே இருக்கோம். இது எல்லாமே நம்மை குழப்புகிற வேலை, நம்மை திசை திருப்புகிற வேலை. ஒரு ரமலானுடைய நேரத்துல, ஒரு பெருநாளுடைய நேரத்துல தேவையில்லாமல் நம்மை சங்கடப்படுத்துற வேலை. அதுக்கு நாம நிக்க கூடாது. இன்ஷா அல்லாஹ் காசியார் அறிவிப்பார். அவர் அறிவிக்கிற செய்தி முறைப்படி நமக்கு வந்து சேரும்.
அவர் அறிவிக்கிற நாளில் நாம் பெருநாளை கொண்டாடுவோம் என்று நாம உறுதியாக இருப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதே போல திடல் தொழுகை, இந்த திடல் தொழுகையை நாங்க தொழுகிறோம், அதனால திடலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறது, இதுவும் ஒரு ஏமாத்துற வேலை. நான் உங்களை கேட்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால திடல்ல தொழுதாங்க. மிக தெளிவாக சட்ட அறிஞர்களுடைய விளக்கம் இருக்குது. மதீனா பள்ளிவாசல் இடம் பத்தல, பெருநாள் தொழுகைக்கு இடம் பத்தலைங்கிற காரணத்தினால பக்கத்துல இப்ப மஸ்ஜிதுல் ஹமாமா அப்படின்னு மேகம் குடைபிடித்த இடம்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுதாங்க. அது இடம் பத்தவில்லை என்கிற காரணத்திற்காக. நீங்க எப்பவாவது ஒரு இடத்துல மக்கால வெளியே போய் தொழுதாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மக்காவும் பெரிய பள்ளிவாசல் தானே. மக்கால எப்பவாவது பெருநாள் தொழுகையை வெளியே போய் திடல்ல தொழுதாங்கன்னு பார்த்திருக்கீங்களா? பார்த்ததில்லை. அப்ப அது இந்த திடல் தொழுகை, திடல்ல தொழுதாதான் பெருநாள் தொழுகை கூடும் என்பது போல ஒரு பெரிய அறிவிப்பு செய்து ஜனங்களை ஈர்க்க நினைக்கிறது இருக்க, இதுவும் வழிகட்டவர்களுடைய ஒரு தந்திரம். அதுல நம்மள சில பேருக்கு என்னன்னா, பொண்டாட்டி பின்னாடி பைக்ல உட்கார வச்சு பெருநாள் தொழுகைக்கு கூட்டிட்டு போனா அதுல ஒரு சந்தோஷம். எந்த சந்தோஷமும் மார்க்கம் சொல்லுகிற அடிப்படையில் நமக்கு இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய சுய விருப்பத்தின் அடிப்படையிலானதாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எனவே பெருநாள் தொழுகையும் நாம எங்க தொழுவோமோ அந்த பள்ளிவாசலையே நாம தொழுகலாம். அங்க திடலுக்குத்தான் போக வேண்டியது என்று இல்லை. ஒரு ஜமாத்திற்கு சொந்தமாக பெருநாள் திடல் ஒன்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்குமானால், பழைய நம்முடைய பழக்கத்துல அப்படி எல்லாம் இருந்துச்சு. ஜனாசா தொழுகைக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி வைப்பாங்க, பெருநாள் தொழுகைக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி வைப்பாங்க. அப்படி ஒதுக்கி வைக்கப்படுகிற இடம் இருந்து அதற்கு உரிய வசதிகள் இருந்தால் அங்கு தொழலாம். இல்லாவிட்டால் நாம சராசரியாக தொழுகிற பள்ளிவாசலையே தொழலாம். இந்த தந்திரத்திற்கும் நாம பலியாகிவிட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்வேன். அதே போல பெருநாள் என்று நாம செய்ய வேண்டிய ஒரு வேலை தக்பீர் சொல்றது. வீட்டில இருந்து வரும்போதே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லிட்டு வரணும். நடந்து வர்றது சிறப்பு, நடந்து வர்றது சிறப்பு. வண்டியில தான் வரணும்னு இல்லை, நடந்து வர முடியும்னா நடந்து வர்றது சிறப்பு. வரும்போது தக்பீர் சொல்லிட்டு போறது. நம்ம தக்பீர் சொல்லிட்டு பள்ளிவாசலுக்கு வந்த பிறகும் தொழுகையில் இமாம் வர்ற வரைக்கும் தக்பீர் சொல்லி கொண்டிருப்பது சிறப்பானது. அந்த தக்பீர் தான் பெருநாளுடைய கௌரவம், பெருநாளுடைய கௌரவம். அந்த பெருநாளில் நாம் யாரை போற்றுகிறோம் என்பதற்கான வெளிப்பாடு, நாம் அல்லாஹ்வை போற்றுகிறோம் என்பதற்கான வெளிப்பாடு. எனவே இந்த தக்பீரையும் நாம நிறைய சொல்லுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ். அப்ப நம்ம பள்ளிவாசல்ல 9ஆம் தேதி பிறை பார்ப்பதையொட்டி தொழுகை இந்த நேரத்தில் நடைபெறும். அந்த பிறை பார்க்கப்பட்டால் 10ஆம் தேதி பெருநாளாக இருக்கும். பெருநாளாக இருக்குமானால் அன்று காலை 9 மணிக்கு நம்முடைய பள்ளிவாசலில் பெருநாள் தொழுகை நடைபெறும். நாம் எல்லோரும் மார்க்கம் வழிகாட்டுகிறபடி இந்த ரமலானுடைய சகல அமல்களையும் சிறப்பாக செய்து கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. நாம நோன்பு வச்சோம், அல்லாஹ் நம்முடைய நோன்பை கபூல் செய்தல் புரிவானாக. இந்த நோன்புல அல்லாவுக்கு பொருத்தமில்லாத சில காரியங்கள் நம்ம கிட்ட வந்து வெளிப்பட்டிருக்கலாம். அது நம்முடைய மனித பலவீனம் என்று அல்லாஹ் தஆலா அதை பொறுத்து அவனுடைய பெரு கிருபையாலே அந்த நோன்புகளுக்குரிய சிறந்த கூலி அல்லாஹ் தந்தல் புரிவானா. இரவு நேரத்திலே நாம தொழுதோம், அந்த தொழுகைகளிலும் சில சுணக்கங்கள் இருக்கலாம். அல்லாஹ் அதற்றையும் பொறுத்து நமக்கு சிறந்த கூலி அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நம்மால் முடிஞ்ச குர்ஆன் ஓதுனோம், குர்ஆன் ஓதுறது கேட்டோம், அல்லாஹ் அதற்கு சிறந்த கூலியை தந்தல் புரிவானாக. நம்மை பல பேர் ஜகாத்து கொடுத்திருக்கிறார்கள், ஜகாத்து கொடுத்தவர்கள் அனைவருக்கும் அதற்குரிய கூலியை அல்லாஹ் இன்மையிலும் மறுமையிலும் தந்தல் புரிவானாக. ஜகாத்து கொடுக்க முடியாதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருடங்களில் ஜகாத்து கொடுக்கிற நசீபை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல நாம என்னென்ன இபாதத்தை செய்தோம், அதே போல சதகத்துல் ஃபித்ர் நாம் கொடுத்தால் இந்த சதகத்துல் ஃபித்ரை அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. இந்த ரமலானிலே சீதேவிகள் கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த அளவு ரீச் பண்ணிட்டாலே